வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஷேடட் பட்டன் கோல் ஸ்டிச். அது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் நாலு லைன் வந்து ட்ராப் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து ஃபஸ்ட் லைனில் த்ரெட்டை எப்பயும் போல் எடுத்துக்கோங்க. நம்ம ஷேப்டு பட்டன் கோல் ஸ்டிச் போட்டோம் இல்லையா, அதே ஸ்டிச்சு தான். அதைத்தான் அப்படி இங்கே நம்ம வந்து போட போகிறோம். ஓகேங்களா? இப்போ இங்கே 1ல் த்ரெட் எடுத்திருக்கேன். த்ரெட் எடுத்துகிட்டு 2ல் இது பண்ணுறோம். அப்படியே 4த்துக்கு அது ரிவர்ஸ் கீழே கொண்டுட்டு வரோம். திருப்பி நம்ம இங்கே இது பண்ணுறோம், ஒரு லாக்கு. திருப்பி நம்பர் 1லேருந்து 2க்கு போகிறோம். திருப்பி நம்பர் 4க்கு போகிறோம். ஓகேங்களா? அதை அப்படியே ரிவர்ஸ் கீழே இழுத்துட்டு வரீங்க. கீழே இழுத்துட்டு வந்து அகைன் 1ல் செயின் போட்டு ஒரு லாக்கு. ஸ்ட்ரைப்டு பட்டன் கோல் ஸ்டிச் போட்டோம் இல்லையா, அதே அந்த ஸ்டிச்சு தான். அதை வந்து நான் உங்களுக்கு எப்படி போடணும்னு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏற்கனவே போட்டிருக்கேன். அது பார்க்காதவங்க, இந்த வீடியோ பார்க்க ஃபஸ்ட்டாக வந்திருக்கவங்க அதை பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். திருப்பி 2க்கு போடுறோம். 4ல் அப்படியே கீழே கொண்டு வரோம். கொண்டு வந்து கீழே லாக்கு. திருப்பி 2க்கு போகிறோம். நம்பர் 4ல் போகிறோம். அப்படி ரிவர்ஸ் கொண்டு வரோம். கீழே கொண்டு வந்து லாக்கு. திருப்பி 2க்கு போகிறோம். மேலே போய் அப்படியே ரிவர்ஸ் கொண்டு வந்து கீழே வந்து லாக் போட்டுறோம். இந்த மாதிரி போடணும். இது வந்து நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த ஸ்டிச்சு ஸ்ட்ரைப்டு பட்டன் கோல் ஸ்டிச், அதுதான் ஃபஸ்ட்டு போடணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இதை போட்டுக்கோங்க. இதை வந்து 2 விதமாக நம்ம ஷேட் கொடுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு டைப் சொல்லித்தரேன், பார்த்துக்கோங்க. எப்பயும் போல் 1லேருந்து கீழே எடுக்கிறோம். எடுத்து இது என்ன செய்கிறோம், ஒன்றிலேருந்து எடுத்து 2ல் குத்தி 3ஆம் நம்பரில் இது பண்ணி அப்படியே ரிவர்ஸ் கொண்டு வந்து கீழே லாக்கு. இந்த மாதிரி ஷேட் கொடுக்கலாம். 2ல் இது பண்ணுறோம், 3ல் கொண்டு போகிறோம். திருப்பி கீழே கொண்டு வந்து லாக் போட்டுடுறோம். திருப்பி 2ல் லைட்டாக அந்த நூலை வந்து இது பண்ணி விட்டுட்டு குத்திக்கோங்க. அடுத்து 3ல் அப்படி ரிவர்ஸ் கொண்டு வரீங்க. கீழே லாக்கு. திருப்பி மேலே போகிறீங்க. 3ஆம் நம்பரில் போட்டு ரிவர்ஸ் அப்படியே பேக் பின்னாடி இழுத்துட்டு வரீங்க. இழுத்துட்டு வந்து ஒரு லாக் போட்டுறீங்க. திருப்பி 2ஆம் நம்பரில் போடுறீங்க. 3ல் குத்தி அப்படியே ரிவர்ஸ் இழுத்துட்டு வந்து அப்படியே ரிவர்ஸ் கீழே இழுத்துட்டு வந்து லாக் போட்டுறீங்க. திருப்பி 2ல் இது பண்ணி திருப்பி 2ல் இது பண்ணுறீங்க. அப்படியே மேலே போகிறீங்க. 3ஆம் நம்பரில் போடுறீங்க. அப்படியே கீழே ரிவர்ஸ் இழுத்துட்டு வந்து ஒரு குட்டி லாக்கு. இந்த மாதிரி தான் இது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தட் இருக்குது. அது எப்படி போடணும்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது வந்து அடுத்த டைப்பு. இப்போ வந்து எப்பயும் போல் 1லேருந்து எடுக்கிறீங்க. எடுத்துட்டு பட்டன் கோல் ஸ்டிச் போடுவீங்க இல்லையா, அதே மாதிரி தான் அப்படியே ரிவர்ஸ் கீழே எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஒன்றுமே நீங்கள் செய்யவே தேவையில்லை. பட்டன் கோல் ஸ்டிச் போடுறீங்கள, அதே ஸ்டிச்சு தான். அப்படியே நீங்கள் ரிவர்ஸ் இழுத்துட்டு வந்து கீழே லாக்கு. பட்டன் கோல் ஸ்டிச் போடுறதே தான். அந்த மாதிரி நம்ம வந்து ஷேடு கொடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேடு எப்படி
பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். அது ஒரு டைப்பு, இது ஒரு டைப்பு. நான் 2 டைப்பையுமே டிசைனில் உங்களுக்கு சொல்லித்தரேன். எப்படி போட்டு எப்படி ஷேடு கொடுக்கணும்னு பார்த்துக்கோங்க. இந்த 2 டைப்பையுமே நீங்கள் போட்டு பழகிக்கோங்க. அப்போ நமக்கு எது எது ஈஸியாக வேகமாக ஃபில் பண்ண முடியுதோ அதை வச்சு நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் டைம் எடுக்கிற மாணிக்கு இருக்கும். இது கொஞ்சம் ஈஸியாக போடுற மாணிக்கு இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஷேடு கொடுக்குறது. இப்போ எண்ணாட்டு போட்டுடலாம். இப்போ தான் என் சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஏதாவது டவுட்னா என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ வந்து ஒரு ஷேப்பில் வந்து இந்த ஸ்டிச்சை வந்து ஃபில் பண்ண போகிறோம். நான் திலகம் வரைஞ்சிருக்கேன். இதில் வந்து திலகம் வரைஞ்சிருக்கேன். இதில் வந்து எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ கீழே இருந்து எடுத்துக்கோங்க. எடுத்து திலகம் வந்து 2 தான் வர மாணிக்கு வரைஞ்சி வச்சுருக்கேன். இது ஃபஸ்ட் லைனில் எப்பயும் போல் ஒரு செயின், அந்த நிப்பிள் இது இருக்குல்ல கூர்மையானது, அதிலேருந்து அப்படியே போட்டு கீழே இழுத்துட்டு வர்றீங்க. இங்கே ஒரு லாக்கு. திருப்பி நம்ம டிசைன் வரைஞ்சிருக்கோம்ல அதுக்கு ஈவனாகவே அந்த இதுலேயே தான் அதை போடணும். இதை வந்து பக்கத்தில் போடாமல் கொஞ்சம் தள்ளி அப்படியே கீழே கொண்டுட்டு வர்றீங்க. இதை வந்து அப்படியே ஃபில் பண்ணுறீங்க. திருப்பி இங்கே அடுத்து அங்கே மேலே 3ஆவதுல அப்படியே ரிவர்ஸ் கீழே கொண்டுட்டு வந்து ஒரு லாக்கு. திருப்பி 2, அடுத்து 2ல் போடுறீங்க. அடுத்து 3, அதை அப்படியே ரிவர்ஸ் கீழே கொண்டுட்டு வந்து ஒரு லாக்கு. திருப்பி 2ல் போடுறீங்க. திருப்பி 3க்கு கொண்டு போகிறீங்க. அதை அப்படியே ரிவர்ஸ் கொண்டு வந்து கீழே லாக் போடுறீங்க. அடுத்து குட்டி லாக் போடும்போது கொஞ்சம் கீழே இறக்கி அந்த லாக்கை போடுங்க. அப்போ தான் சரியாக வரும். ரிவர்ஸ் கொண்டு வரீங்க. அந்த லாக்கை வந்து கொஞ்சம் கீழே இறக்கி திருப்பி 2ஆவது நம்பருக்கு, திருப்பி 3க்கு ரிவர்ஸ் கொண்டு வந்து கீழே லாக்கு. திருப்பி 2க்கு போகிறீங்க. 3ஆவது நம்பருக்கு போகிறீங்க. அப்படியே ரிவர்ஸ் கொண்டு வரீங்க. கீழே ஒரு லாக்கு போட்டுறீங்க. இப்போ 2க்கு போகிறீங்க. 3க்கு போகிறீங்க. அப்படியே ரிவர்ஸ் கொண்டு வரீங்க. கொண்டு வந்து இங்கனுக்குள்ளே ஒரு லாக்கு. லாக் போட்டுட்டு நெட் போட்டுருங்க. திருப்பி இப்போ இது ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இப்போ இந்த சைடு ஃபில் பண்ணணும். அப்போ இந்த சைடு ஃபில் பண்ணுறதுக்கு கீழேருந்து எடுத்து 2க்கு போய் திருப்பி 3க்கு போகிறீங்க. ரிவர்ஸ் இழுத்துட்டு வரீங்க. அகெயின் அதே தான் நம்ம வந்து போட போகிறோம். வேறு ஒன்றுமே கிடையாது. இதே தான், இந்த ஸ்டிச்சே தான் அப்படியே போட்டுகிட்டே போக போகிறோம். இதை நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறதுக்குள்ளே எப்படி ஷேடு கொடுக்கணும்னு. ஓகேங்களா? இந்த லாக் மட்டும் கொஞ்சம் கீழே இறக்கி லாக்கை போட்டுட்டு வாங்க. அப்படின்னா தான் சரியாக வரும். இதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ வந்து இந்த லீஃபை வந்து ஃபில் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கு வந்து எப்படி ஷேடு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். வாங்க வீடியோ பார்க்கலாம். எப்பயும் போல் இங்கேருந்து எடுக்கிறீங்க. நம்ம வந்து கரெக்டாக இதுக்குள்ளே தான் இது பண்ணணும். த்ரெட்டுக்குள்ளே விட்டு இது பண்ணோம்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் இது பார்த்துக்கோங்க.
நம்ம பட்டன் கோல் ஸ்டிச் போடுவோம்ல, அதை அப்படியே ரிவர்ஸ் கீழே கொண்டுட்டு வந்துடுங்க. அடுத்து இந்த ஸ்டிச்சுக்கு இடையில ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கு இடையில போடணும். இது வந்து ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்தேன்ல, அந்த டைப்பு. இதில் வந்து ஷேடும் பட்டன் கோலும் சேர்ந்து வர மாணிக்கு இந்த ஷேடு கொடுக்குறது. ஸ்ட்ரைப்டு பட்டன் கோல் அப்படியே கீழே கொண்டு வந்து ஒரு லாக்கு. திருப்பி அடுத்த இந்த ஸ்டிச்சுக்கு இடையில் ஒரு லாங் செயின், அது பக்கத்தில் ஒரு குட்டி செயின் போட்டு அதை அப்படியே ரிவர்ஸ் கீழே கொண்டுட்டு வாங்க. கொண்டுட்டு வந்து லாக் போட்டுருங்க. திருப்பி அடுத்த ஸ்டிச்சுக்கு 2 ஸ்டிச்சுக்கு ஊடால லைட்டாக நூலை இது பண்ணி விட்டுட்டு நீங்கள் போடுங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி போடணும். ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கும் ஊடால இந்த மாதிரி நம்ம வந்து ஷேட் கொடுக்கணும். கொடுத்தா அழகாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ஸ்டிச்சு. இது வந்து இதுக்கு மட்டும்தான் இது பண்ணணும்னு அவசியம் இல்லை, திலகத்துக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணுமா அப்படின்லாம் இல்லை. நிறையா இடத்துல இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஷேட் கொடுக்கறது நிறைய டிசைனில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி ரிவர்ஸ் கீழே கொண்டு வந்து ஒரு லாக் போட்டுருங்க. இப்போ என் நாட்டு நான் சொல்லிக் கொடுக்குறது புரியலைன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக நல்லா தெளிவாக சொல்லித்தரேன். அடுத்து இந்த பக்கம் வந்து இது வந்து ஒரு டைப்பில் சொல்லி கொடுத்தேன், இது இன்னொரு டைப்பில் ஷேட் சொல்லித்தரேன், பார்த்துக்கோங்க. த்ரெட்டை எடுத்துட்டோம். இந்த 2 ஸ்டிச்சுக்கு இடையில குத்தி அப்படியே ரிவர்ஸ் கீழே கொண்டுட்டு வரீங்க. கீழே கொண்டுட்டு வந்து ஒரு லாக். திருப்பி இந்த ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கு இடையில இந்த ஸ்டிச்சை வந்து நம்ம போட்டு கொண்டு வரோம். சரிங்களா? அடுத்து இந்த ஸ்டிச்சுக்கு இடையில கொண்டு வந்து ஒரு லாக், ஒரு செயின் போட்டு ஒரு லாக் போடுறீங்க. திருப்பி இந்த ஸ்டிச்சுக்கு இடையில அதை அப்படியே ரிவர்ஸ் கொண்டுட்டு வந்து கீழே வந்து ஒரு செயின் போட்டு ஒரு லாக்கு. திருப்பி இந்த ஸ்டிச்சுக்கு இடையில அதை அப்படியே ரிவர்ஸ் கீழே கொண்டுட்டு வந்து இந்த மாதிரி தான் ஷேட் கொடுக்கணும். அப்படியே ரிவர்ஸ் கொண்டு வந்து கீழே போட்டு ஒரு லாக்கு. திருப்பி மேலே போகிறோம், அப்படியே ரிவர்ஸ் கொண்டுட்டு வரோம், கீழே ஒரு செயின் போட்டு லாக்கு. திருப்பி மேலே போகிறோம், குத்தி அப்படியே ரிவர்ஸ் கீழே கொண்டுட்டு வந்து ஒரு செயின் போட்டு ஒரு லாக் போட்டுறீங்க. இந்த மாதிரி தான் இந்த ஸ்டிச். இதுக்கு வந்து ஷேடு கொடுக்கணும். ஷேடு கொடுத்துட்டு இதுக்கு அவுட்லைன் வந்து நீங்கள் பீடு வச்சு கொடுத்தீங்கனாலும் அழகாக இருக்கும். ஒவ்வொரு டிசைனுக்கும் நீங்கள் அவுட்லைன் கொடுங்க, அப்போனா தான் அழகாக தெரியும். சும்மா அப்படியே பார்த்தா நல்லாவே இருக்காது. ஓகேங்களா? அவுட்லைன் கொடுத்துட்டு பாருங்கள், நல்லா தெரியும். இந்த மாதிரி என் நாட்டு. உங்களுக்கு புரியலைன்னா திருப்பி ஒருக்க கேளுங்க, கமெண்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.